தவக்கால பயணத்திற்கு 14 வழிகள். மனமாற்றத்திற்கான இக்காலத்தை வீணடிக்காமல் பொறுப்பாக பயன்படுத்த 14 வழிமுறைகள். 1. தினமும் குறைந்தது 15 நிமிடங்களேனும் விவிலியம் வாசியுங்கள். விவிலியத்திலிருந்து இயேசுவின் பாடுகளை வாசித்து தியானியுங்கள். அருள்வாக்கு போன்ற கத்தோலிக்க செயலியை பயன்படுத்தி விவிலியம் வாசியுங்கள். 2. வாரத்தில் ஒரு நாளாவது முழுமையாக டிஜிட்டல் உண்ணாவிரதம் கடைபிடியுங்கள். வாட்ஸ்அப், யூடியூப், முகநூல், இன்ஸ்டா என அனைத்து டிஜிட்டல் ஊடகங்களிலிருந்தும் விலகி இருங்கள். 3. வீட்டில் குடும்பமாக சிலுவை பாதை ஜெபியுங்கள். தவக்கால சிந்தனைகள் அடங்கிய புத்தகங்கள் அல்லது யூடியூப் வீடியோக்கள் வழியாக வீட்டில் குடும்பமாக இணைந்து சிலுவை பாதை ஜெபியுங்கள். 4. கத்தோலிக்க குருவானவரிடம் பாவ அறிக்கை செய்து புனித வாரத்தை தூய்மையான உள்ளத்தோடு எதிர்கொள்ளுங்கள். 5. ஒவ்வொரு நாளும் தவக்கால சிந்தனைகள் அடங்கிய புத்தகங்கள் அல்லது வாட்ஸ்அப் இறை சிந்தனைகளை மறவாமல் வாசித்து தியானியுங்கள், மற்றவர்களோடு பகிருங்கள். 6. ஆணி கொண்ட காயங்கள், எனக்காக இறைவா எனக்காக, இடர்பட வந்தீர் எனக்காக போன்ற இயேசுவின் பாடுகளை நினைவுபடுத்தும் பாடல்களை பாடி தியானியுங்கள். 7. ஒவ்வொரு நாளும் மாலையில் குடும்பத்தோடு இணைந்து ஜெபமாலை ஜெபியுங்கள். 8. உங்கள் மறை மாவட்டம் அல்லது பங்கில் நடைபெறும் தவக்கால சிறப்பு தியானங்கள், திருப்பயணங்களில் தவறாது கலந்து கொள்ளுங்கள். 9. திருச்சபையின் கட்டளைப்படி தவக்காலத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளில் நோன்பு கடைபிடியுங்கள் மற்றும் புலால் உணவை மறவாமல் தவிருங்கள். 10. உங்கள் குடும்பத்தில் அல்லது அக்கம்பக்கத்தில் உள்ள ஏழைகளுக்கு உதவுங்கள். 11. உங்கள் பங்கில் நடைபெறும் சிலுவை பாதையில் பங்கெடுத்து இயேசு தாங்கிக் கொண்ட துன்பங்களை தியானியுங்கள். 12. நீங்கள் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு திருப்பலியின் போதும் இயேசுவின் பாடுகளை மறவாமல் தியானியுங்கள். 13. உங்கள் மீது பகை உணர்வு கொண்ட ஒருவரை மனதார மன்னியுங்கள். 14. உயிர்ப்பு ஞாயிறை மகிழ்ச்சியோடு வரவேற்க தயாராகுங்கள். புனித வார திருவழிபாடுகளில் பங்கெடுங்கள். இயேசுவின் உயிர்ப்பை கொண்டாடி மகிழுங்கள். இந்த தவக்காலத்தை பயனுள்ள ஆன்மீக பயணமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் தரும் ஆலோசனைகளை மறவாமல் பதிவிடுங்கள். நன்றி.